கையில் ஒரு பறவை, காடு முழுதும் பறவையை விட மேல். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு பறவைகள் மீது மிகுந்த விருப்பம். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் அவன் காட்டுக்கு சென்று பறவைகளை பார்ப்பான். ஒரு நாள் அவன் ஒரு அழகான மைனா பறவையை பார்த்து அதனை மெதுவாக பிடித்தான். அந்த பறவையை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து அன்புடன் பராமரிக்கத் தொடங்கினான். தினமும் அதற்கு தானியமும் தண்ணீரும் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய நண்பன் வந்தான். கார்த்திக், இந்த மைனாவை விட காட்டில் இன்னும் அழகான பறவைகள் இருக்கின்றன. அவற்றை பிடித்தால் இன்னும் மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட கார்த்திக் தன் கையில் இருந்த மைனாவை விடுவித்து காடுக்குள் சென்றான். புதிய பறவையை பிடிக்க அவன் நாள் முழுவதும் தேடினான். ஆனால் எந்த பறவையும் அவனுக்கு கையில் விழவில்லை. சூரியன் மறையும் நேரத்தில் கார்த்திக் சோர்ந்து வெறுமையான கைகளுடன் வீடு திரும்பினான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நமக்குள்ளதை மதிக்காமல் இல்லாததை பின்தொடர்ந்தால் நாமே இழந்து விடுவோம். அன்று முதல் கார்த்திக் தனது பிழையை உணர்ந்து தன்னிடம் உள்ளவற்றை மதிக்க கற்றுக்கொண்டான். பொருள்: நமக்குள்ளதை மதிப்பது முக்கியம். பழமொழி: கையில் ஒரு பறவை, காடு முழுதும் பறவையை விட மேல். Moral: be content with what you have. Chasing more may lead to losing everything. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.